டெக்னோ பிராண்ட்ல இருந்து புதுசாக வந்திருக்கிற கேமன் ஐ ஏஸ் மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கையில் டெக்னோ கேமன் ஐ ஏஸ் மொபைலோட பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே எடுத்தோடனே மொபைல் ஹேண்ட்செட் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை நம்ம ஓரத்தில் வச்சுட்டு உள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்ததாக 5 வோல்ட் 1.2 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஃபோனை இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவில் 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பொறுத்தளவில் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஐ கேம், பியூட்டி மற்றும் பனோரமா. இந்த ஃபோனில் எடுக்கப்பட்ட சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பிசிக்கல் ஓவர்வியூவை பொறுத்தளவில் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீஸ் மற்றும் பவர் கீ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோனோட பாட்டமில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் 3.5 mm ஆடியோ போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியர் பேனல் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிம் கார்டும் வந்து மெமரி கார்டும் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஆனால் பேட்டரி வந்து ரிமூவபிள் பேட்டரி கிடையாது, இன்பில்ட் பேட்டரி. ஃபோனில் மைக்ரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஜஸ்டஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதன் மூலமாக நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதாவது 3 ஃபிங்கர்ஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, அதே மாதிரி ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா ஃபோனை வந்து மியூட் பண்ணுறது, அது மாதிரி மியூசிக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கிடையாது. ஸோ அதற்கு பதிலாக நம்ம வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்தளவில் ரொம்ப நல்லாவே இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் அன்லாக்கிங் ஸ்பீடை பொறுத்தளவில் டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்குது. இப்போ டெக்னோ கேமன் ஐ ஏஸ் மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். 720 பிக்சல்ஸ் ரிசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய 5.5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MediaTek MT6739 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2GB RAM கொடுத்துருக்காங்க. 16GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 3050 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி Android 8.1 ஓரியோவில் இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனை பொறுத்தவரை நீங்கள் ஆன்லைனில் வந்து பை பண்ண முடியாது. அதே நேரத்தில் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 100 days வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 100 daysக்குள்ளே ஏதாவது ஃபால்ட் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து புதிய ஃபோன் வந்து கையில் தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி தர்றாங்க. வாரண்டி பீரியடுக்குள்ளாக உங்களுடைய ஸ்க்ரீன் ஒரு வேளை ஏதாவது ப்ரோக் ஆனது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி தான் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அது மாதிரி இந்த ஃபோனோட ரிவ்யூ வேணுமா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிராக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் டுடே டெக். நன்றி, வணக்கம்.